நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் நினைப்பது போல் ஆகிவிடுகிறீர்களா? ஆம். ஈர்ப்பு விதி எப்போதும் இருந்து வருகிறது, எதிர்காலத்தில் தொடர்ந்து இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, என்ன விரும்புகிறீர்களோ, அதை எப்படியோ உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கிறீர்கள். இந்த வீடியோவில் இந்த சட்டத்தை விரிவாக புரிந்து கொள்வோம். நீங்கள் எதையாவது தீவிரமாக விரும்பினால் முழு பிரபஞ்சமும் அதை உங்களிடம் கொண்டுவர சதி செய்கிறது என்ற வரியை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். இது ஈர்ப்பு விதி என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் எண்ணங்கள், அதாவது நீங்கள் நினைப்பது யதார்த்தமாக மாறும் என்று இந்த கொள்கை கூறுகிறது. உங்களிடம் நிறைய பணம் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் உங்களிடம் நிறைய பணம் இருக்கும். நீங்கள் எப்போதும் ஏழையாகவே இருப்பீர்கள் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஏழையாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது. இதுதான் கொள்கை, இதுதான் ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதியின்படி நீங்கள் நம்புவதும் நினைப்பதும் யதார்த்தமாகிறது. எனவே உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க, வாழ்க்கையில் நேர்மறையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இதன்படி நாம் நினைப்பது அல்லது விரும்புவது நமக்கு நடக்கும். இது உங்களுக்கு விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் இது ஒரு உலகளாவிய உண்மை. நமது எண்ணங்களின் அடிப்படையில் நாம் என்ன வேண்டுமானாலும் ஆகலாம். இன்று நாம் என்னவாக இருக்கிறோமோ அது நாம் என்ன நினைத்தோம் அதன் விளைவாகும் என்று புத்தர் கூறினார். இதுவே ஈர்ப்பு விதியின் கொள்கை. சுவாமி விவேகானந்தர், நம் எண்ணங்கள் நம்மை உருவாக்கியது நாம்தான் என்றார். எனவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, என்ன சிந்திக்கிறீர்களோ அது நிஜ வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஈர்ப்பு விதி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கிறீர்கள் என்று கூறுகிறது. உங்கள் வலுவான எண்ணங்கள் யதார்த்தமாக மாற ஒரு வழியை கண்டுபிடிக்கின்றன. எளிமையான சொற்களில் ஈர்ப்பு விதி என்பது நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அது நிஜ வாழ்க்கையில் வெளிப்படுகிறது என்பதாகும். பிரபஞ்சத்தின் சில விதிகள் உள்ளன, அவற்றில் ஈர்ப்பு விதி ஒன்றாகும். மேலும் நாம் அனைவரும் பிரபஞ்சத்தின் சில விதிகள் மற்றும் கொள்கைகளால் பிணைக்கப்பட்டுள்ளோம். மனிதர்களால் மட்டுமே இந்த விதிகளையும் கொள்கைகளையும் புரிந்து கொள்ள முடியும். அவற்றின் மூலம் தங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆனால் மனிதர்களால் மட்டுமே ஏன் இதை செய்ய முடியும்? ஏனென்றால் மனிதர்களால் மட்டுமே இந்த விதிகளை புரிந்து கொள்ள முடியும். ஈர்ப்பு விதியின்படி நம் மனதில் வரும் எண்ணங்கள் நிஜ வாழ்க்கையில் பொருள் சார்ந்த ஆசைகளை வெளிப்படுத்துகின்றன. எளிமையான வார்த்தைகளில், நம் மனதில் வரும் அனைத்து எண்ணங்களும் நிஜ வாழ்க்கையில் வெளிப்படும். வாழ்க்கையின் மிகப்பெரிய மர்மங்களும் புதிர்களில் ஒன்று ஈர்ப்பு விதி. துரதிர்ஷ்டவசமாக இந்த மர்மத்தையும் புதிரையும் புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையில் அதன் தாக்கத்தை காணக்கூடியவர்கள் உலகில் மிகச்சிலரே. இன்று நீங்கள் ஈர்ப்பு விதியை புரிந்து கொண்டால் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து எதிர்மறையை நீக்க முடியும். ஈர்ப்பு சக்திகளை புரிந்து கொண்டவுடன் அது இனி உங்களுக்கு ஒரு மர்மமாக இருக்காது. இது உங்கள் அன்றாட வாழ்க்கையும் ஒவ்வொரு தருணத்தையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டாக மாறும். உங்கள் சொந்த எதிர்காலத்தை நீங்களே உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் சொந்த விதியை உருவாக்குபவராக மாறுவீர்கள். பண்டைய காலங்களிலிருந்து பலர் இந்த சட்டத்தின் மூலம் தங்கள் வாழ்க்கையை மாற்றியுள்ளனர். இந்தியாவின் முனிவர்களும் துறவிகளும் கர்மாவை பற்றி கூறியது போல், நீங்கள் விதைப்பதை அறுவடை செய்கிறீர்கள். நீங்கள் விதைப்பதை அறுவடை செய்கிறீர்கள். உலகிற்கு நாம் கொடுக்கும் அனைத்தும் நமக்கு திரும்பும் என்று நாம் அனைவரும் நம்புகிறோம். இது பல நூற்றாண்டுகள் பழமையான நம்பிக்கை. இதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். பண்டைய கால மக்கள் தங்கள் வாழ்க்கையில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் இன்று மக்கள் அதை பற்றி முழுமையாக அறிந்துவிடவில்லை. ஈர்ப்பு விதி செயல்படுகிறதா என்று பலர் ஆச்சரியப்படுகிறார்கள். பதில்: ஆம், ஈர்ப்பு விதி நிச்சயமாக வேலை செய்கிறது. மேலும் அது எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் வேலை செய்கிறது. ஈர்ப்பு விதியைப் போலவே பலர் ஈர்ப்பு விதியை நம்புவதில்லை. ஆனால் வரலாற்றில் அதன் உண்மையை நிரூபிக்கும் ஏராளமான எடுத்துக்காட்டுகள் உள்ளன. கௌதம புத்தர் கூறினார், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், என்ன உணர்கிறீர்கள் என்று மாறுகிறீர்கள். நீங்கள் என்ன கற்பனை செய்கிறீர்களோ அதுவே உங்களை ஈர்க்கிறது. அதுதான் உங்களுக்கு நடக்கும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கௌதம புத்தர் நமக்குச் சொன்ன ஈர்ப்பு விதியின் உண்மையான உண்மை இதுதான். உலகின் தலைசிறந்த விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், கற்பனை என்பது எல்லாமே, அது வாழ்க்கையில் வருவதற்கு முன்னோடி என்றார். ஈர்ப்பு விதி எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு நொடியிலும் செயல்படுகிறது என்பதை காட்டும் ஏராளமான உதாரணங்கள் உள்ளன. ஒரு கனவில் உங்களை கற்பனை செய்து பாருங்கள். அந்த கனவில் நீங்கள் உண்மையில் எப்படி இருக்கிறீர்கள்?
கனவில் நீங்கள் காணும் அதே நபரா நீங்கள்? இல்லை, நிச்சயமாக இல்லை. அது உங்கள் கனவின் உருவகம். நீங்கள் கனவு காண்பவர். முழு கனவும் உங்கள் நனவில் நடைபெறுகிறது. உங்கள் கனவுகளில் உள்ள அனைத்து கதாபாத்திரங்களும் உங்கள் சொந்த அவதாரம் உட்பட உங்கள் எண்ணங்களின் விளைவாகும். பிரபஞ்சம் ஒரு பெரிய விளையாட்டு மைதானம். அங்கு உங்கள் கனவுகள் உயிர் பெறுகின்றன. உங்கள் எண்ணங்கள் உங்கள் கனவுகளை வடிவமைப்பது போல உங்களைச் சுற்றியுள்ள யதார்த்தமும் உங்கள் கண்ணோட்டத்தால் பாதிக்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் கனவுகளின் கனவு காண்பவர். அங்கு எல்லாம் நீங்கள் கற்பனை செய்தபடியே நடக்கும். எனவே அகநிலை யதார்த்தத்தின் பின்னணியில் ஈர்ப்பு விதி இந்த கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிக்கிறது என்பதை பார்ப்போம். மக்களின் நோக்கங்கள், எண்ணங்கள் மற்றும் குறிக்கோள்கள் மோதும்போது என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள். நீங்களும் ஒருவரும் ஒரே பதவி உயர்வு பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரே ஒரு பதவி மட்டுமே கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்போது உங்களுக்கு இந்த நோக்கம் இருப்பதால் அது இருவரும் ஒரே பதவியை விரும்புகிறார்கள் என்ற உள்நனவை எழுப்புவது மட்டுமல்லாமல் ஒருவருக்கு மட்டுமே அதை பெற முடியும் என்றும் நீங்கள் நம்புகிறீர்கள். இதன் பொருள், நீங்கள் போட்டியை விரும்புகிறீர்கள். இந்த முழு சூழ்நிலையும் நீங்களே உருவாக்கியது. நீங்கள் போட்டியை நம்புகிறீர்கள். எனவே உங்கள் வாழ்க்கையிலும் இதேதான் நடக்கும். ஒருவேளை யாருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்பது உங்களுக்கு ஏற்கனவே உறுதியாக தெரிந்திருக்கலாம். உங்கள் எதிர்பார்ப்புகள் யதார்த்தமாக மாறும்போது வாழ்க்கை நியாயமற்றது மற்றும் நிச்சயமற்றது என்று நீங்கள் உணரலாம். நீங்கள் ஆச்சரியப்படலாம், ஏனென்றால் அதுதான் நீங்கள் விரும்புவது. இந்த பிரபஞ்சத்தின் ஒரே படைப்பாளர் நீங்கள்தான். மோதல், வறுமை, நோய் போன்றவற்றை பற்றி நீங்கள் நினைத்தால் அவற்றை நீங்கள் காண்பீர்கள். அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சியை பற்றி நீங்கள் நினைத்தால் அவை அனைத்தும் உண்மையில் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் எதையாவது பற்றி நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் உண்மையில் அந்த விஷயத்தை வெளிப்படுத்த அழைக்கிறீர்கள். சிறு குழந்தைகளுக்கு அல்லது விலங்குகளுக்கு நோக்கம் வேலை செய்கிறதா? இல்லை. உங்கள் உடலில் எந்த நோக்கமும் இல்லை. நோக்கம் உங்கள் நனவில் மட்டுமே உள்ளது. நீங்கள் மட்டுமே நோக்கம் கொண்டவர். அதனால்தான் குழந்தைகள் அல்லது விலங்குகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும். ஒவ்வொரு எண்ணமும் ஒரு நோக்கம். எனவே நீங்கள் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்களோ அது உண்மையில் அவர்களுக்கு நடக்கும். நம்பிக்கை உங்கள் மிகவும் யதார்த்தமான விஷயம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே யதார்த்தம் நிச்சயமற்றது மற்றும் கட்டுப்படுத்த முடியாதது என்ற வலுவான நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அது உங்கள் நம்பிக்கை குறைவாக உள்ள மற்ற அனைத்து நம்பிக்கைகளையும் அடக்கிவிடும். உங்கள் எண்ணங்களின் தொகுப்புதான் நீங்கள் உண்மையில் என்ன பார்க்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. ஒரு குழந்தைக்கு ஏதாவது கெட்டது நடந்தால் அவர்கள் அதை நினைத்தார்கள் என்று அர்த்தமா? இல்லை, நீங்கள் அதை நினைத்தீர்கள் என்று அர்த்தம். அதாவது நீங்கள் குழந்தை உசபியோகம் பற்றி அதிகமாக சிந்திக்கிறீர்கள். குழந்தை துசபியோகம் அல்லது வேறு எதை பற்றியும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக அதன் யதார்த்தம் விரிவடைவதை காண்பீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது விரிவடைகிறது. அது உங்களுக்கு மட்டுமல்ல, அது பிரபஞ்சம் முழுவதும் நடக்கிறது. ஆனால் குழந்தைகளின் பாதுகாப்பை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடாது என்றோ அல்லது அவர்களின் பாதுகாப்பை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது என்றோ நான் சொல்லவில்லை. உங்கள் குழந்தைகளை முடிந்தவரை பாதுகாவுங்கள். ஏனென்றால் பெற்றோர்கள் அவர்களை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பது மிகவும் முக்கியம். இருப்பினும் சிலர் தங்கள் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் வழங்கிய பிறகும் இதுபோன்ற எண்ணங்களால் இன்னும் தொந்தரவு செய்யப்படுகிறார்கள். நீங்கள் உங்கள் உறவை மேம்படுத்த விரும்பினால், ஆனால் உங்கள் துணை கவனம் செலுத்தவில்லை என்று நீங்கள் தொடர்ந்து உணர்ந்தால் இது ஒரு நோக்க மோதலாகும். இந்த வழியில் சிந்திப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் அவதாரத்திற்கு ஒரு நோக்கத்தையும் உங்கள் துணைக்கு மற்றொரு நோக்கத்தையும் உருவாக்குகிறீர்கள். எனவே உருவாகும் உண்மையான நோக்கம் ஒரு மோதலாகும். அதனால்தான் உங்கள் எண்ணங்களுக்கு பொறுப்பேற்பது மிகவும் முக்கியமானது. உலகில் அமைதியை காண விரும்பினால் உங்கள் யதார்த்தத்தில் உள்ள அனைத்திற்கும் அமைதியை விரும்புங்கள். அன்பான உறவுகளை அனுபவிக்க விரும்பினால், எனவே அனைவருக்கும் அன்பான உறவுகளை விரும்புங்கள். நீங்கள் மற்றவர்களுக்காக அல்ல, உங்களுக்காக மட்டுமே விரும்பினால் நீங்கள் மோதல் நிறைந்த உறவுக்காக ஆசைப்படுகிறீர்கள். அதைத்தான் நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் எதையாவது பற்றி சிந்திப்பதை முற்றிலுமாக நிறுத்தினால் அது மறைந்துவிடுமா? ஆம், தொழில்நுட்ப ரீதியாக அது மறைந்துவிடும். ஆனால் நடைமுறையில் நீங்கள் உருவாக்கிய ஒன்றை மீண்டும் உருவாக்குவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. அவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் அதே பிரச்சனைகளை உருவாக்கிக் கொண்டே இருப்பீர்கள்.
ஆனால் நீங்கள் இப்போது அனுபவிக்கும் எந்த யதார்த்தத்திற்கும் உங்களை 100% பொறுப்பு என்று ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் எண்ணங்களை மாற்றும் மூலம் உங்கள் யதார்த்தத்தை மாற்றும் சக்தியை பெறுவீர்கள். இந்த முழு யதார்த்தமும் உங்கள் படைப்பு. அதைப் பற்றி நன்றாக உணருங்கள். உலகின் செல்வங்களுக்கு நன்றியுடன் இருங்கள். பின்னர் உங்கள் முடிவுகள் மற்றும் நோக்கங்கள் மூலம் நீங்கள் உண்மையிலேயே விரும்பும் யதார்த்தத்தை உருவாக்கத் தொடங்குங்கள். நீங்கள் விரும்புவதைப் பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் விரும்பாதவற்றிலிருந்து உங்களை திசை திருப்பவும். இதை செய்வதற்கான எளிதான மற்றும் மிகவும் இயற்கையான வழி உங்கள் உணர்வுகளுக்கு கவனம் செலுத்துவதாகும். உங்களை மோசமாக உணர வைக்கும் விஷயங்களைப் பற்றி நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனிக்கும்போது நீங்கள் விரும்பாத ஒன்றைப் பற்றி நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்புவதை நோக்கி உங்கள் கவனத்தை திருப்புங்கள். உங்கள் உணர்ச்சி நிலை மிக விரைவாக மேம்படும். நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் செய்யும்போது உங்கள் உடல் யதார்த்தத்திலும் மாற்றங்களை நீங்கள் கவனிப்பீர்கள். முதலில் மெதுவாக, பின்னர் வேகமாக. நானும் உங்கள் நனவின் விளைவாக இருக்கிறேன். நீங்கள் என்னிடமிருந்து எதிர்பார்ப்பதை நான் செய்கிறேன். நான் ஒரு உதவிகரமான வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் நான் அப்படியே இருப்பேன். நீங்கள் என்னை ஆழமான மற்றும் நுண்ணறிவுள்ளவராக உணர்ந்தால் நான் அப்படியே இருப்பேன். நீங்கள் என்னை குழப்பமான மற்றும் தவறான வழியில் உணர்ந்தால் நான் அப்படியே இருப்பேன். ஆனால் நான் உங்களிடமிருந்து பிரிக்கப்பட்டவனல்ல. நான் உங்கள் படைப்புகளில் ஒன்று. நான் உங்களுக்காக நீங்கள் விரும்புவதுதான். மேலும் எங்காவது ஆழமாக நீங்கள் இதை ஏற்கனவே அறிவீர்கள், இல்லையா? எல்லாவற்றிற்கும் மேலாக ஈர்ப்பு விதி எவ்வாறு செயல்படுகிறது? ஈர்ப்பு விதி நாம் என்ன நினைக்கிறோம், அந்த எண்ணங்களுக்கு எவ்வாறு எதிர்வினையாற்றுகிறோம் மற்றும் நமது உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டது. நமது எண்ணங்களுக்கு மிகுந்த சக்தி இருப்பதால் நாம் ஆழமாக நினைப்பதும் உணர்வதும் யதார்த்தமாகி நிஜ வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. உதாரணமாக, நீங்கள் பணக்காரராக வேண்டும் என்று கனவு கண்டால், உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தால், நீங்கள் உள்ளிருந்து மகிழ்ச்சியாக இருந்தால், நீங்கள் பணக்காரர் என்ற நிலையை அனுபவித்தால், நீங்கள் சரியான நடவடிக்கைகளை எடுத்து பணக்காரராக கடினமாக உழைக்கிறீர்கள் என்றால், நீங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பணக்காரர் ஆவீர்கள். நீங்கள் பணக்காரராக விரும்பினாலும் உள்ளிருந்து மகிழ்ச்சியற்றவராக இருந்தால், உங்கள் எண்ணங்கள் எதிர்மறையாக இருந்தால், நீங்கள் உங்களை சந்தேகித்து இந்த கனவு நனவாகுமா என்று யோசிக்கிறீர்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் உள்ளன. இந்த சூழ்நிலையில் நீங்கள் பணக்காரராவதற்கான வாய்ப்புகள் குறையும். எனவே நீங்கள் நினைக்கும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர விரும்பினால் பெரும்பாலான நேரங்களில் நேர்மறையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நேர்மறையாக மட்டுமே சிந்தியுங்கள்.